திட்டுவான், அது வாங்கிட்டு வந்துதான் ஆகணும். பட் அப்படிங்கிற மாதிரி நாம வந்து எதுக்காக ஜாப் போகாம இருக்க முடியாது சார். சார் we are emotionally ஜென்ஸோட கம்பேர் பண்ணும்போது we are very emotional. சோ அவர் ஒரு திட்டுனாங்கன்னா அவர் ஈஸியா வெளிய வந்துருவாரு. பட் என்னால அதை நான் ஃபேமிலியில குள்ள கொண்டு வந்துருவேன், கண்டிப்பா ஆட்டோமேட்டிக்கா கொண்டு வந்துருவேன் நானு. அதை வந்து ஆட்டோமேட்டிக்கா என் பொண்ணு இல்ல இவர் மேல இல்ல என் அத்தை மாமா மேல, உங்களால தான் நான் வேலைக்கு போறேன், உங்க பையனால ஆட்டோமேட்டிக்கா எனக்கு வந்துரும். கஷ்டப்படுறோம், முடிட்டா கஷ்டப்பட்டு தான் சார் ஆகணும். இது ஒரு இயலாமை இல்லையா? ஏன் இவ்வளவு இன்சென்சிட்டிவா இருக்கீங்க? சூழ்நிலை அப்படிதான் இருக்கு, நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்க. சூழ்நிலை அப்படிதான் இருக்கு, நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்க. ஆபீஸும் ஒரு சாதகமான சூழலை பெண்ணு கொடுக்காது, வீடும் கொடுக்காது. நீ பொறுத்துக்கணும்னு சொன்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க அவங்க? சார் நம்ம எதுவுமே ஒரு சொந்த பிசினஸ் பண்ணல, நம்ம இஷ்டத்துக்கு மாதிரி ஒரு இடத்துக்கு நம்ம சம்பளத்துக்கு வேலைக்கு போனா அந்த இன்ஸ்டிடியூஷன்ல அந்த ஒரு ஃபேக்டரியில 1000 ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும், நான் ஒபே பண்ணி தான் ஆகணும். நீங்க ஒரு அலுவலகனா அப்படித்தான் இருக்கணும். அந்த அலுவலகத்துக்கு சப்போர்ட் பண்ற நீங்க உங்க சொந்த மனைவியினுடைய மன உணர்வுக்கு எந்த விதமான சப்போர்ட்டுமே பண்ண மாட்டேங்கிறீங்களே.